ஈரான் இஸ்லாமிய குடியரசை இந்த பூமியிலிருந்தே அழித்து விடுவேன் என மிரட்டல்களை வெளியிட்டிருக்கக்கூடிய டொனால்ட் ட்ரம்பும் ஈரானுக்கு எதிராக தொடரும் அமெரிக்காவினுடைய தாக்குதல்களும் குவைத் மற்றும் பஹ்ரைனிலே இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களை பொளந்து கட்டும் ஈரானிய இராணுவத்தினரும் பற்றி எரியும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசமும் இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தம் தொடர்பாக ஈரானின் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவினர் வெளியிட்டிருக்கக்கூடிய அதிரடியான அறிவிப்புகளும் மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு விடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இறுதி எச்சரிக்கைகளும் விரைவில் இறுதிக்கட்ட முடிவுகளை எடுக்கப் போகும் ஈரானிய உச்ச தலைவரும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரானினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் போருக்கு முன்பிருந்த வழித்தடத்தை பயன்படுத்தி கப்பல்களை நகர்த்துவதற்கு முயற்சி செய்யும் அமெரிக்காவும் இதற்காக அமெரிக்கா இழந்து வரக்கூடிய பல பில்லியன் டாலர்களும் யமன் ஹவுதி இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் யமன் போர்க்களத்தினுடைய மிக முக்கியமான தகவல்களும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் தொடர்ச்சியான தாக்குதல்களும் லெபனானிய மக்களுக்கும் லெபனானிய அரசாங்கத்திற்கும் இடையிலே தொடரும் மோதல்களும் ஈராக்குக்குள்ளே மேற்கொள்ளப்பட்டிருக்கக்கூடிய விசேட கைது நடவடிக்கைகளும் ஈராக்குக்குள்ளே ஈரான் அமைத்திருக்கக்கூடிய விசேட ரகசிய படைப்பிரிவுகளும் நேற்றிரவு ஈராக்கிய அரசாங்கம் சில விசேட அதிரடியான நடவடிக்கைகளை மேற்கொண்டிருந்தது. இதற்கமைவாக ஈராக்கிய அரச இராணுவம் பக்தாதினுடைய கிரீன் சோன் பிரதேசங்களை முழுமையாக முற்றுகையிட்டது. ஈராக்கினுடைய அரசியல்வாதிகளும் பல முக்கியமான வியாபாரிகளும் வாழக்கூடிய பிரதேசமாகவே பக்தாதின் கிரீன் ஜோன் பிரதேசம் காணப்படுகின்றது. இப்படியான நிலைமையிலேயே ஈராக்கினுடைய புதிய பிரதமரின் உத்தரவுகளுக்கு அமைவாக ஈராக்கினுடைய அரச இராணுவம் பக்தாதினுடைய கிரீன் ஜோன் பிரதேசத்தில் அதிரடியான நடவடிக்கைகளை ஆரம்பித்தார்கள். கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாகவும் வாக்குமூலங்களுக்கு அமைவாகவும் இந்த சோதனை நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டன. மேலும் இதன்போது ஈராக்கில் இருக்கக்கூடிய மிக முக்கியமான அரசியல்வாதிகளும் பல வியாபாரிகளும் கைது செய்யப்பட்டார்கள். கடந்த காலங்களில் பல ஊழல் குற்றச்சாட்டுகளோடு நேரடியாக சம்பந்தப்பட்டிருக்கக்கூடியவர்களே கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இதிலே மிக முக்கியமாக ஈராக்கினுடைய முன்னாள் பிரதமர் ஷியா அல் சூதானி அவர்களுடைய பல ஆலோசகர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். இவர்கள் ஊழல் குற்றச்சாட்டுகளோடு நேரடியாக தொடர்பு பட்டுள்ளார்கள். அதே போன்று ஈராக்கில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய சுன்னி அரசியல் கட்சியான தகாதும் அரசியல் கட்சியினுடைய தலைவர்களும் இன்னும் சில முக்கியமான தலைவர்களும் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய சொத்துக்களை முறைகேடாக பயன்படுத்தியதற்காகவும் பல ஊழல் வழக்குகளில் சம்பந்தப்பட்டிருப்பதற்காகவுமே இவர்கள் கைது செய்யப்பட்டுள்ளார்கள். அமெரிக்காவோடு ஒன்றிணைந்து ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கு எதிராக காய் நகர்த்தல்களை மேற்கொள்வதிலும் இந்த அரசியல் கட்சிகளும் அரசியல் தலைமைகளும் நேரடியாக சம்பந்தப்பட்டுள்ளார்கள். எனவே இவை அனைத்திற்கும் பதிலடியாகவே தற்போது ஈராக்கினுடைய இந்த அரசியல்வாதிகளும் தலைமைகளும் கைது செய்யப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். மேலும் ஈராக்கிய அரசாங்கத்தினுடைய இந்த செயற்பாடுகள் ஈராக்கிய களத்திலே நடைபெற்று வரக்கூடிய ஊழல்களை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான ஆரம்ப கட்ட வேலை திட்டங்கள் என்றும் ஈராக்கிய பிரதமருடைய வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன. அத்தோடு ஈராக்கிய களத்திலே 8க்கும் அதிகமான எதிர்ப்பு குழுக்கள் செயற்படுகின்றன. அனைத்து எதிர்ப்பு குழுக்களும் கூட்டணியாகவும் செயற்படுகின்றன. மேலும் இந்த எதிர்ப்பு குழுக்களில் PMF படைகள் மிக முக்கியத்துவம் வாய்ந்தவை. இவர்களோடு காத்திப் ஹிஸ்புல்லா எதிர்ப்பு குழுவும் செயற்படுகின்றது. இருப்பினும் ஈரானுக்கு எதிரான போரின் போது ஈராக்கிய களத்திலே ஈரானி IRGC இராணுவம் இன்னும் சில விசேட ரகசிய படைப்பிரிவுகளை தனியாக களமிறக்கி இருப்பதாகவும் ஈராக்கிய களத்திற்குள்ளே இருந்து IRGC இராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் இயங்கக்கூடிய விசேட படைப்பிரிவு உருவாக்கப்பட்டிருப்பதாகவும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. மேலும் 40 நாள் போரின் போதே ஈரானி IRGC இராணுவம் அவசரமாக இந்த விசேட ரகசிய படைக்குழுக்களை ஈராக்குக்குள்ளே களமிறக்கி இருப்பதாகவும் ஏப்ரல் 17ஆம் திகதிகளில் இருந்து அடிமை அரபு நாடுகளில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராக உச்ச தாக்குதல்களை இந்த படைக்குழுக்கள் தான் மேற்கொண்டிருப்பதாகவும் தெரிவிக்கப்படுகின்றது. இன்னும் தெளிவாக குறிப்பிடுவதாக இருந்தால் ஈராக்குக்குள்ளே ஈரான் அமைத்திருக்கக்கூடிய ஈரானி IRGC இராணுவம் நேரடியான கட்டுப்பாட்டுக்கு கீழால் அமைத்திருக்கக்கூடிய இந்த ரகசிய படை குழுக்கள் ஈராக்கிய அரசாங்கத்திற்கோ ஈராக்கில் இருக்கக்கூடிய எதிர்ப்பு குழுக்களுக்கோ கட்டுப்பட தேவையில்லை. இந்த விசேட ரகசிய படைப்பிரிவானது ஈரானி IRGC இராணுவத்தின் நேரடியான கட்டுப்பாட்டுக்குள் இயங்கக்கூடிய படைப்பிரிவாகவே உருவாக்கப்பட்டுள்ளது. இதன் மூலமாக அமெரிக்காவினால் ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்க முடியாது. ஈராக்கிய எதிர்ப்பு குழுக்களை கட்டுப்படுத்துமாறு ஈராக்கிய அரசாங்கத்திற்கு உச்சழுத்தங்களை வழங்க முடியாது. இந்த செயற்பாடுகளுக்கு அப்பாற்பட்ட விதத்திலேயே தற்போது ஈரான் இந்த படைப்பிரிவுகளை ஈராக்கிய களத்திலே அமைத்துள்ளது. அது மட்டுமல்லாமல்
அடுத்த கட்ட போரின் போதும் ஈராக்கிய களத்தில் இருக்கக்கூடிய இந்த விசேட ரகசிய படைப்பிரிவானது அனைத்து விதமான வீரியமான தாக்குதல்களையும் மேற்கொள்வதற்கு முழுமையாக தயார் நிலையில் இருப்பதாகவே தெரிவிக்கப்படுகின்றது. குறித்த ரகசிய படைக்குழுவில் எத்தனை போராளிகள் இருக்கின்றார்கள் என்கின்ற விடயங்கள் வெளிப்படுத்தப்படவில்லை. இருப்பினும் கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்களுக்கு அமைவாக 5000 தொடக்கம் 10,000 வரையிலான விசேட உயரடுக்கு படை போராளிகளே இவ்வாறு ஈராக்கிய களத்தில் ஈரானினுடைய கட்டுப்பாட்டுக்கு கீழால் களமிறக்கப்பட்டுள்ளார்கள் என தெரிவிக்கப்படுகின்றது. அடுத்து யமனினுடைய களத்தில் மோதல்களும் அடுத்த கட்ட தயார்படுத்தல்களும் உச்சகட்டத்தை நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கின்றன. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய அத்தாலி பிரதேசத்தின் ஊடாக யமன் ஹவுதி இராணுவத்திற்கு முன்னாள் ஐக்கிய அரபு அமீரக கூட்டுப்படைகளுக்கும் இடையே மோதல்கள் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. நேற்றிரவு குறித்த பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதி இராணுவத்தினர் பீரங்கி தாக்குதல்களையும் ஏவுகணை மற்றும் ட்ரோன் தாக்குதல்களையும் மேற்கொண்டுள்ளார்கள். மேலும் இந்த பகுதியில் இருக்கக்கூடிய முன்னாள் ஐக்கிய அரபு அமீரகத்தினுடைய கூட்டுப்படை ஆயுத கிடங்கொன்றை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டுள்ளார்கள். இப்படியான நிலைமையில் நேற்று மாலை யமனுடைய மேற்கு பிரதேசத்திலும் மோதல்கள் விரிவடைந்தன. இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதியிலேயே இந்த மோதல்கள் ஆரம்பிக்கப்பட்டிருந்தன. இதன்போது யமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தில் இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவின் கூட்டுப்படைகளுக்கு ஆதரவான சலைவின் அரசியல் கட்சிக்கு ஆதரவான ஹாதி படைக்குழுக்களுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். குறித்த பிரதேசத்தினூடாக யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு ஹாதியினுடைய படைக்குழுக்கள் தயாராக இருந்தன. இதைத் தொடர்ந்து யமன் ஹவுதி இராணுவத்தினர் ஹாதியினுடைய படைக்குழுக்களை இலக்கு வைத்து அதிரடியான வீரியமான தரைவழி தாக்குதல்களை ஆரம்பித்தார்கள். இதற்கமைவாக இலக்கம் 2 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசத்தில் தற்போது மோதல்கள் வீரியமாக நடைபெற்று வருகின்றன. அதே போன்று நேற்று மாலை இலக்கம் 3 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய மாரி பிரதேசத்திலே சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகள் அணிதிரட்டல்களையும் பயிற்சிகளையும் மேற்கொண்டிருந்தார்கள். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே யமன் ஹவுதி இராணுவத்தினர் குறித்த பிரதேசத்தை உளவு பார்ப்பதற்காக பல உளவு ட்ரோன்களையும் களமிறக்கி இருந்தார்கள். அது மட்டுமல்லாமல் சவுதி அரேபியாவினுடைய கூட்டுப்படைகளை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான அனைத்து விதமான அணிதிரட்டல்களையும் எல்லை பகுதியில் முழுமையாக மேற்கொண்டிருந்தார்கள். அதே போன்று இலக்கம் 4 குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய அல்ஜவுப் பிரதேசத்திலே இருக்கக்கூடிய சவுதி அரேபியாவுக்கு ஆதரவான யமன் பழங்குடி மக்களும் யமன் ஹவுதிகளுக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொள்வதற்கு அணிதிரட்டல்களை மேற்கொண்டுள்ளார்கள். அதாவது யமனினுடைய களத்திலே மிகப்பெரிய மோதல்கள் ஆரம்பிக்கப்படுவதற்கான அனைத்து விதமான தயார்படுத்தல்களும் தொடர்ச்சியாக நடைபெற்று வருகின்றன. அடுத்து லெபனானுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஒப்பந்தம் தொடர்பாகவும் குறித்த ஒப்பந்தத்தில் இருக்கக்கூடிய நிபந்தனைகள் தொடர்பாகவும் மிகப்பெரிய சிக்கல்கள் தொடர்பாகவும் நேற்றிரவு வெளியிட்ட காணொலியில் தெளிவாக குறிப்பிட்டுள்ளேன். மேலும் லெபனானுக்கும் இஸ்ரேல் ஆக்கிரமிப்புக்கும் இடையிலான ஒப்பந்தத்தை ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக நிராகரித்துள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் குறித்த ஒப்பந்தத்திற்காக லெபனானிய அரசாங்கம் மிகப்பெரிய விலைகளை சுமக்கப் போகின்றது என்றும் லெபனானிய களத்திற்குள்ளே எங்களை ஒருபொழுதும் நிராயுத பாணியாக்க முடியாது என்றும் அதற்கு முயற்சி செய்தால் லெபனானிய அரசாங்கத்திற்கு நாங்கள் பதிலடிகளை வழங்குவோம் என்றும் ஹிஸ்புல்லா இராணுவத்தினுடைய தலைமைகள் மிரட்டல்களை வெளியிட்டிருந்தார்கள். இப்படியான நிலைமையில் நேற்றிரவு போர் அமைச்சரவை கூட்டத்திற்கு பின்பு நெட்டன்யாஹூ விசேட ஊடக சந்திப்பொன்றை நிகழ்த்தியிருந்தார். இந்த ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹூ இவ்வாறு தெரிவித்தார். தற்போது டொனால்ட் ட்ரம்பினுடைய தலைமையில் நாங்கள் மேற்கொண்டிருக்கக்கூடிய ஒப்பந்தமானது ஒரு மிகப்பெரிய சாதனையாகும். இந்த ஒப்பந்தத்திற்கு அமைவாக தெற்கு லெபனான் பிரதேசத்திலே எங்களுடைய இஸ்ரேலிய இராணுவம் முழுமையாக நிலைத்திருக்கும். ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் முழுமையாக நிராயுதபாணியாக்கப்படும் வரை இஸ்ரேலுக்கு எதிரான அச்சுறுத்தல்கள் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை எந்தவிதமான தடையும் இல்லாமல் எங்களுக்கு தெற்கு லெபனான் பிரதேசத்திலே நிலைத்திருக்க முடியும். இதற்கான அனுமதியை தற்போது லெபனானிய அரசாங்கமே வழங்கிவிட்டது. மேலும் லெபனானிய அரசாங்கம் ஹிஸ்புல்லாவை முழுமையாக நிராயுதபாணியாக்கியதற்கு பின்பே நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வெளியேறுவோம். இது ஈரானுக்கு கிடைத்திருக்கக்கூடிய மிகப்பெரிய அடியாகும். தெற்கு லெபனான் பிரதேசத்திலிருந்து வலுக்கட்டாயமாக எங்களை வெளியேற்றுவதற்கு ஈரான் முயற்சி செய்கின்றது. லெபனானிய களத்தில் ஈரான் தலையிடக்கூடாது. தற்போது நாங்கள் தெற்கு லெபனான் பிரதேசத்திலே பாதுகாப்பு மண்டலங்களை உருவாக்கியுள்ளோம். இந்த பாதுகாப்பு மண்டலங்களுக்குள் நாங்கள் செய்ய வேண்டிய அனைத்தையும் முழுமையாக செய்வோம். தெற்கு லெபனான் பிரதேசத்திலே ஹிஸ்புல்லாவை முழுமையாக முடிவுக்கு கொண்டு வருவோம். அதுவரையிலும் நாங்கள் தொடர்ச்சியான தாக்குதல்களையும் மேற்கொள்வோம். மேலும் ஹிஸ்புல்லாவை முடிவுக்கு கொண்டு வருவதற்கு லெபனானிய அரசாங்கமும் எங்களுக்கு முழுமையான ஆதரவை வெளிப்படுத்தியுள்ளது. உண்மையிலேயே இது ஒரு மிகப்பெரிய சாதனையாகவே மாறியுள்ளது என நெட்டன்யாஹூ குறித்த ஊடக சந்திப்பிலே தெரிவித்துள்ளார். மேலும் இந்த ஊடக சந்திப்பிலே நெட்டன்யாஹூ குறித்த வரைபடத்தையும் வெளியிட்டிருந்தார். இந்த வரைபடத்திலே காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய மஞ்சள் நிற பிரதேசங்களில் நாங்கள் முழுமையாக நிலைத்திருப்போம் என்றும் ஹிஸ்புல்லா லெபனானிய களத்தில் முழுமையாக முடிவுக்கு கொண்டு வரப்படும் வரை இந்த பிரதேசங்களிலிருந்து நாங்கள் வெளியேறப் போவதில்லை என்றும் நெட்டன்யாஹூ வெளிப்படையாகவே அறிவித்துள்ளார்.
அத்தோடு கடந்த 24 மணித்தியாலங்களுக்குள் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு தெற்கு லெபனானினுடைய நபட்டியா பிரதேசத்தை இலக்கு வைத்து 6க்கும் அதிகமான வான்வழி தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதே நேரம் ஹிஸ்புல்லா இராணுவத்தினரும் நபட்டியா பிரதேசத்தில் இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவத்திற்கு எதிரான தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். நபட்டியாவினுடைய அலியல் தாகிர் மலை உச்சி பிரதேசத்தினை முழுமையாக கைப்பற்றிவிட்டதாக நெட்டன்யாஹூ அறிவித்தார். ஆனால் குறித்த பிரதேசத்தினை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு கைப்பற்றவில்லை. நாங்கள் குறித்த பகுதியை முழுமையாக கட்டுப்படுத்துகின்றோம் என ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் அறிவித்திருந்தார்கள். இதைத் தொடர்ந்து அலியல் தாகிரினுடைய எல்லை பகுதிகளிலே ஹிஸ்புல்லா இராணுவத்தினர் இஸ்ரேலி ஆக்கிரமிப்புக்கு எதிராக தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். ட்ரோன்களையும் கவச எதிர்ப்பு ஏவுகணைகளையும் பயன்படுத்தி இந்த தாக்குதல் மேற்கொள்ளப்பட்டுள்ளது. மேலும் ஹிஸ்புல்லா இராணுவத்தின் இந்த தாக்குதலிலே கிட்டத்தட்ட 10க்கும் அதிகமான சிப்பாய்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அது மட்டுமல்லாமல் குறித்த தாக்குதலிலே 12வது கோலானி படைப்பிரிவினுடைய கட்டளை தளபதியும் கொல்லப்பட்டுள்ளார். இதனை இஸ்ரேலி ஆக்கிரமிப்பு இராணுவமும் உறுதி செய்துள்ளது. அடுத்து ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மோதல்கள் தற்போது விரிவடைந்து வருகின்றன. புரிந்துணர்வு ஒப்பந்தம் மீறப்பட்டிருந்தால் அவை தொடர்பாக ஈரான் தொலைபேசி அழைப்பை ஏற்படுத்தி எங்களோடு பேச வேண்டும். ஈரான் வன்முறைகளை கையில் எடுத்தால் நாங்களும் அதற்கு பதிலடியாக வன்முறைகளையே பயன்படுத்துவோம் என அமெரிக்காவினுடைய துணை ஜனாதிபதி ஜே.டி. வான்ஸ் அவர்கள் கருத்துக்களை வெளியிட்டிருந்தார். இவ்வாறு ஜே.டி. வான்ஸ் கருத்துக்களை வெளியிட்டு 1-2 மணித்தியாலங்களுக்குள்ளேயே ஈரான் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தது. அதாவது ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே அமெரிக்கா ஈரானினுடைய கட்டுப்பாட்டை முடிவுக்கு கொண்டு வருவதற்கான வேலை திட்டங்களையே தற்போது மேற்கொண்டு வருகின்றது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக கப்பல்கள் பாதுகாப்பாக பயணிக்க வேண்டுமாக இருந்தால் ஈரான் இராணுவத்தின் ஒருங்கிணைப்பை மேற்கொண்டு ஈரான் உருவாக்கியிருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்திய கப்பல்கள் அனைத்தும் பயணிக்க வேண்டும் என ஈரான் தெளிவாக குறிப்பிட்டுள்ளது. மேலும் புரிந்துணர்வு ஒப்பந்தத்தில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் 60 நாட்களுக்கு மாத்திரமே எந்தவிதமான கட்டணம் இல்லாமல் திறக்கப்படும் என்றும் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் ஈரானினுடைய நிர்வாகத்தின் கட்டுப்பாட்டிலேயே இருக்கும் என்றும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. ஆனால் அமெரிக்கா ஈரானினுடைய இந்த கட்டுப்பாட்டை முடக்குவதற்காக ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தில் இருக்கக்கூடிய தடைகளை உடைப்பதற்காக தற்போது பல வேலை திட்டங்களை முன்னெடுத்து வருகின்றது. குறித்த வரைபடத்திலே இலக்கம் ஒன்றினால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் ஈரானினால் உருவாக்கப்பட்டிருக்கக்கூடிய வழித்தட பிரதேசமாகும். இந்த பாதையினூடாகத்தான் கப்பல்கள் பயணிக்க வேண்டும் என ஈரான் கட்டளையிட்டுள்ளது. அதே நேரம் இலக்கம் 2னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பிரதேசம் பொதுவான பிரதேசமாகும். குறித்த பிரதேசமானது ஓமான் எல்லைகளுக்கு அருகாமையிலேயே பயணிக்கின்றது. போருக்கு முன்பு அதிகளவான கப்பல்கள் இலக்கம் 2னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதியினூடாகவே பயணித்திருந்தன. எனவே தற்போது ஈரானினுடைய கட்டுப்பாட்டை முடக்குவதற்காக அமெரிக்கா இலக்கம் 2னால் குறிப்பிடப்பட்டிருக்கக்கூடிய பகுதியினூடாக கப்பல் போக்குவரத்தை அதிகரிப்பதற்கு முயற்சி செய்கின்றது. இதற்கமைவாக அமெரிக்கா குறித்த பாதையினூடாக பயணிக்கக்கூடிய கப்பல்களுக்கும் அதனுடைய நிறுவனங்களுக்கும் முழுமையான ஆதரவை வெளிப்படுத்துவதாகவும் அந்த கப்பல்களுக்கான பாதுகாப்பை முழுமையாக வழங்குவதாகவும் அறிவித்துள்ளது. இதற்கமைவாக அமெரிக்கா அதனுடைய மிகப்பெரிய விமானப்படை உளவு விமானங்களையும் ட்ரோன்களையும் முழுமையாக களமிறக்கியுள்ளது. மேலும் அமெரிக்காவினுடைய இந்த வேலை திட்டங்கள் நேற்றைக்கு முன்தினமே ஆரம்பிக்கப்பட்டன. யுத்த நிறுத்த ஒப்பந்தத்தை மீறிய அமெரிக்கா இந்த வேலை திட்டங்களை மேற்கொண்டுள்ளது. அதாவது அமெரிக்காவினுடைய போர் விமானங்களின் முழுமையான ஆதரவோடு உளவு விமானங்களுடைய முழுமையான ஆதரவோடு இலக்கம் 2னால் காண்பிக்கப்பட்டிருக்கக்கூடிய பாதையினூடாக எண்ணெய் கப்பல்களை அமெரிக்கா நகர்த்தியுள்ளது. மேலும் இவ்வாறு ஒரு எண்ணெய் கப்பலை பாதுகாப்பாக குறித்த பாதையினூடாக நகர்த்துவதற்கு அமெரிக்காவுக்கு கிட்டத்தட்ட 8 மணித்தியாலங்களுக்கும் அதிகமான நேரம் தேவைப்பட்டுள்ளது. அது மட்டுமல்லாமல் அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானப்படையும் பயன்படுத்தப்பட்டுள்ளன. இன்னும் ஒரு விதத்தில் குறிப்பிடுவதாக இருந்தால் ஒரு எண்ணெய் கப்பலை குறித்த வழித்தடத்தின் வழியாக நகர்த்துவதற்கு அமெரிக்கா 8 மணித்தியாலத்திற்கும் அதிகமான நேரத்தையும் பல மில்லியன் டாலர்களையும் செலவழித்துள்ளது. இவ்வாறு அமெரிக்க விமானப்படையினுடைய முழுமையான பாதுகாப்போடு குறித்த வழிப்பாதையினூடாக 2 எண்ணெய் கப்பல்கள் நகர்த்தப்பட்டு ஐக்கிய அரபு அமீரக துறைமுகத்தை நோக்கி கொண்டு செல்லப்பட்டுள்ளன. இதைத் தொடர்ந்தே குறித்த கப்பல்களை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் நேற்றைக்கு முன்தினமே தாக்குதல்களை மேற்கொண்டார்கள். மேலும் நேற்று மாலையும் அமெரிக்கா இதே வேலையை செய்ய முயற்சி செய்துள்ளது. ஓமான் எல்லை பகுதிக்கு அருகாமையிலேயே அமெரிக்காவின் விமானப்படையினுடைய முழுமையான பாதுகாப்போடு கப்பல்களை நகர்த்துவதற்கு அமெரிக்கா முயற்சி செய்துள்ளது. இந்த சந்தர்ப்பத்தில் மீண்டும் ஈரானிய கடற்படையினர் குறித்த கப்பலை இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள். அதாவது அமெரிக்காவினுடைய மிகப்பெரிய விமானப்படைகளை பயன்படுத்தி பல மில்லியன் டாலர்களை செலவழித்து ஒரு எண்ணெய் கப்பலை கூட அமெரிக்காவினால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நகர்த்த முடியவில்லை. அமெரிக்காவினுடைய முயற்சிகளை தோற்கடிக்கும் வகையிலேயே ஈரானிய கடற்படையினர் குறித்த கப்பல்களை இலக்கு வைத்தும் தாக்குதல்களை மேற்கொண்டிருந்தார்கள்.
அத்தோடு இங்கிருக்கக்கூடிய வேடிக்கையான விடயம் என்னவென்றால் ஈரான் உருவாக்கி இருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தாமல் போருக்கு முன்பிருக்கக்கூடிய வழித்தடத்தை பயன்படுத்தி ஒரு எண்ணெய் கப்பலை நகர்த்துவதற்கே அமெரிக்கா இவ்வளவு மில்லியன் டாலர்களையும் அதிகளவான நேரத்தையும் செலவழிக்க வேண்டியுள்ளது. ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே 2000க்கும் அதிகமான எண்ணெய் கப்பல்களும் சரக்கு கப்பல்களும் நிலை கொண்டுள்ளன. இந்த எண்ணெய் கப்பல்களையும் சரக்கு கப்பல்களையும் அமெரிக்க கடற்படையினுடைய முழுமையான பாதுகாப்போடு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினூடாக நகர்த்துவதாக இருந்தால் குறைந்தது 1.5 வருடங்களாவது செல்லும். இருப்பினும் அமெரிக்கா ஏன் இந்த வேலை திட்டங்களை முயற்சி செய்கின்றது என்றால் இவ்வளவு மிகப்பெரிய செலவுகளை மேற்கொண்டு ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக இந்த எண்ணெய் கப்பல்களை நகர்த்தாவிட்டால் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தை ஈரானுடைய கட்டுப்பாட்டிலிருந்து மீட்டெடுக்கவே முடியாது. மேலும் சுங்கப்பணத்தை செலுத்தாமல் எந்த ஒரு கப்பலினாலும் பயணிக்கவே முடியாது. அத்தோடு நேற்று மாலை ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே இன்னும் ஒரு எண்ணெய் கப்பலை இலக்கு வைத்து ஈரானிய கடற்படையினர் தாக்குதல்களை மேற்கொண்டதற்கு பின்பு அமெரிக்கா பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வதற்கான தயார்படுத்தல்களையும் மேற்கொண்டிருந்தது. இந்த சந்தர்ப்பத்திலே ஈரானினுடைய அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவானது அதிரடியான அறிவிப்பொன்றை வெளியிட்டிருந்தது. அதாவது ஈரானினுடைய அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவானது மிக முக்கியமான உயர் பீடமாகும். இந்த அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவிலே ஈரானுக்குள்ளே இருக்கக்கூடிய மிக முக்கியமான 86 உயர் மதகுருமார்கள் காணப்படுகின்றார்கள். மேலும் இவர்களில் 62 பேர் கையொப்பமிட்டு இந்த அதிரடியான அறிவிப்பை வெளியிட்டுள்ளார்கள். அத்தோடு இந்த அறிவிப்பிலே இவ்வாறு தெரிவிக்கப்பட்டுள்ளது. கடந்த காலங்களில் ஏற்பட்டிருக்கக்கூடிய அனுபவங்களை பயன்படுத்தி தற்போதைய பேச்சுவார்த்தையாளர்கள் மிகவும் கவனமாக நடந்து கொள்ள வேண்டும். எதிரியினுடைய சூழ்ச்சிகளை தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று ஈரானிய அரசு அதிகாரிகளும் பேச்சுவார்த்தையாளர்களும் ஈரானிய உச்ச தலைவருடைய நிபந்தனைகளையும் சிவப்பு கோடுகளையும் முழுமையாக கடைபிடிக்க வேண்டும். ஈரானிய உச்ச தலைவருடைய சிவப்பு கோடுகளுக்கு முழுமையாக கட்டுப்படுவது மத ரீதியான கடமையாகும். மேலும் இந்த சிவப்பு கோடுகள் மீறப்படுவது ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ள முடியாது. அதே போன்று எங்களுடைய அன்புக்குரிய தலைவருடைய வீர மரணத்திற்காக நாங்கள் பழி வாங்க வேண்டும். எங்களுடைய தலைவரை படுகொலை செய்ததற்காக டொனால்ட் ட்ரம்பையும் நெட்டன்யாகுவையும் பழி வாங்க வேண்டும். மேலும் அமெரிக்காவையும் இஸ்ரேலிய ஆக்கிரமிப்பையும் பழி வாங்குவதிலிருந்து ஒரு பொழுதும் பின்வாங்க முடியாது. அதே போன்று இந்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறக்கூடிய எந்த ஒரு செயலுக்கும் நாங்கள் உச்ச பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்ள வேண்டும். குறித்த புரிந்துணர்வு ஒப்பந்தத்தின் முதலாவது நிபந்தனையே தற்போது மீறப்பட்டுள்ளது. ஜியோனிச ஆக்கிரமிப்பு லெபனானிலே தாக்குதல்களை மேற்கொள்கின்றது. இப்படியான நிலைமையில் ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் முழுமையாக இழுத்து மூடப்பட வேண்டும். மேலும் இந்த சந்தர்ப்பத்திலே ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் திறக்கப்பட்டிருப்பது ஒரு மிகப்பெரிய மூலோபாய பிழையாகும். அதே போன்று உன்னத உச்ச தலைவருடைய வழிகாட்டுதலுக்கு அமைவாக நாட்டினுடைய அணுசக்தி திறன்கள் தொடர்பாக எந்த விதமான பேச்சுவார்த்தைகளும் மேற்கொள்ளப்பட மாட்டாது. மேலும் பேச்சுவார்த்தை அதிகாரிகள் இவை தொடர்பான பேச்சுவார்த்தை விடயங்களிலிருந்து முழுமையாக விலகி இருக்க வேண்டும். ஹெர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தினை ஈரான் தான் முழுமையாக கட்டுப்படுத்தும். போருக்கு முன்பிருந்த நிலைமை ஒரு பொழுதும் ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது. 40 நாள் போரில் ஏற்பட்டிருக்கக்கூடிய சேதங்களுக்கு இழப்பீடுகள் பெற்றுக் கொள்ளப்பட வேண்டும். ஈரானுக்கு எதிரான ஒட்டுமொத்த பொருளாதார தடைகளும் நீக்கப்பட வேண்டும். மேலும் இந்த பிராந்தியத்திலிருந்து அமெரிக்க படைகளும் அமெரிக்க தளங்களும் முழுமையாக வெளியேற்றப்பட வேண்டும். இந்த நிபந்தனைகள் உன்னத தலைவர் மற்றும் மக்களுடைய மிக முக்கியமான கோரிக்கைகளாகும். இந்த நிபந்தனைகளில் இருந்து யாரும் பின்வாங்க முடியாது. இந்த சிவப்பு கோடுகளை யாராலும் தாண்ட முடியாது. இதனை பேச்சுவார்த்தை அதிகாரிகள் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். அதே போன்று எதிரிக்கு சாதகம் அளிக்கக்கூடிய பலவீனமான அறிக்கைகளை ஒரு பொழுதும் வெளியிடக்கூடாது. மேலும் ஈரானிய அரசியலமைப்புக்கு அமைவாக ஈரானிய உச்ச தலைவரினதும் நீதிபதிகளின் பாதுகாப்பு சபையினதும் முடிவுகளே இறுதி முடிவு என்பதனை அனைத்து அதிகாரிகளும் தலைமைகளும் தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும். மேலும் உச்ச தலைவர் இறுதி முடிவை எடுத்ததற்கு பின்பு யாரும் அவருடைய கருத்துக்கு மாறாக செயற்பட முடியாது. கிடைக்கப்பெற்றிருக்கக்கூடிய தகவல்கள் மற்றும் ஆதாரங்களுக்கு அடிப்படையில் அமெரிக்க எதிரி அதனுடைய இடைக்கால தேர்தலுக்காகவே தற்போது கால அவகாசத்தை பெற்றுக் கொண்டுள்ளார். அமெரிக்க இடைக்கால தேர்தல் முடிந்ததற்கு பின்பு எதிரி மீண்டும் எங்களுக்கு எதிரான போரை ஆரம்பிப்பார். இதனால் 60 நாட்களுக்குள் நாங்கள் முடிவுகளை எடுக்க வேண்டும். மேலும் 60 நாட்களுக்கு பின்பு இந்த பேச்சுவார்த்தைகள் முழுமையாக தவிர்க்கப்பட வேண்டும். அதே போன்று அன்பான ஈரானிய மக்கள் தொடர்ச்சியாக வீதிகளில் அவர்களுடைய ஆதரவை வெளிப்படுத்த வேண்டும். ஈரானினுடைய தேசிய ஒற்றுமையை பலப்படுத்த வேண்டும் என குறித்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. அதாவது மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கும் ஈரானிய பேச்சுவார்த்தை அதிகாரிகளுக்கும் பிரதிநிதிகளுக்கும் ஈரானினுடைய அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவானது இறுதி எச்சரிக்கைகளை வழங்கியுள்ளது. மேலும் இறுதி முடிவை ஈரானிய உச்ச தலைவர் தான் எடுப்பார். அதற்கு முழுமையாக அனைவரும் கட்டுப்பட வேண்டும் என்பதனையும் தெளிவாக வலியுறுத்தியுள்ளார்கள். அது மட்டுமல்லாமல் அடுத்த கட்ட பேச்சுவார்த்தைகளுடைய சிவப்பு கோடுகளும் தெளிவாக குறிப்பிடப்பட்டுள்ளது. தற்போதைய ஈரானிய பேச்சுவார்த்தையாளர்கள் இந்த சிவப்பு கோடுகளை தாண்டவே கூடாது. மேலும் இதற்கான இறுதி எச்சரிக்கைகளை மசூத் பெதஷ்கியானினுடைய அரசாங்கத்திற்கு வழங்கப்பட்டுள்ளது.
இன்னும் தெளிவாகவும் சுருக்கமாகவும் குறிப்பிடுவதாக இருந்தால் 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு எதிரிக்கு எந்தவிதமான கால அவகாசத்தையும் வழங்கக்கூடாது என்பதில் ஈரானிய உச்ச தலைவரும் ஈரானினுடைய அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவும் தெளிவாகவே இருக்கின்றார்கள். அமெரிக்கா நவம்பர் மாதம் தேர்தல் முடியும் வரையில் எப்படியாவது இழுத்தடிப்பு செய்வதற்கான வேலை திட்டங்களையே முன்னெடுக்கின்றது. மேலும் தேர்தல் முடிவடைந்ததற்கு பின்பு போர் ஆரம்பிக்கப்பட்டால் அமெரிக்காவுக்கான அழுத்தங்கள் இல்லாமல் போய்விடும். ஆனால் 60 நாள் பேச்சுவார்த்தைகளுக்கு பின்பு பேச்சுவார்த்தைகளில் முடிவுகள் எடுக்கப்படாவிட்டால் ஈரானினுடைய நிபந்தனைகளுக்கு அமெரிக்கா கட்டுப்படாவிட்டால் போரை மீண்டும் ஆரம்பிக்க வேண்டும் என்றே ஈரானிய உச்ச தலைவரும் அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவினரும் விரும்புகின்றார்கள். அமெரிக்க தேர்தல் நடைபெறுவதற்கு முன்பே போர் ஆரம்பிக்கப்பட வேண்டும் என்பதில் அவர்கள் தெளிவாக இருக்கின்றார்கள். இதன் மூலமாகவே அமெரிக்காவை மேலும் பலவீனப்படுத்த முடியும். தேர்தலுக்கு பின்பு போர் ஆரம்பிக்கப்பட்டால் அமெரிக்கா வீரியமாக செயற்படும். அதே நேரம் மசூத் பெதஷ்கியானுடைய அரசாங்கம் நவம்பர் மாதம் தேர்தல் வரையிலும் காலத்தை கடத்துவதற்கே திட்டமிட்டுள்ளார்கள். தேர்தல் வரையிலும் அமெரிக்கா ஈரானுக்கு எதிரான நீண்ட போரை ஆரம்பிக்காது. தேர்தல் முடிவடைந்ததற்கு பின்பு போர் மீண்டும் ஆரம்பிக்கப்பட்டால் அதற்கு பிறகு நாங்கள் பதிலடி தாக்குதல்களை மேற்கொள்வோம் என்பதே மசூத் பெதஷ்கியானுடைய நிலைப்பாடாகும். உண்மையில் இந்த நிலைப்பாடு பலவீனமான நிலைப்பாடாகும். ஈரானிய அசெம்பிளி ஆஃப் எக்ஸ்பர்ட் குழுவினுடைய தற்போதைய அறிவிப்பை போன்று ஈரானிய உச்ச தலைவருடைய அறிவிப்பை போன்று 60 நாட்களுக்கு பின்பு பேச்சுவார்த்தைகள் முழுமையாக நிறுத்தப்பட்டு இறுதி முடிவுகள் எடுக்கப்படுவதே அடுத்த கட்ட போர்க்களத்திற்கு ஈரானுக்கு பலமான வாய்ப்புகளையும் வழங்கும். அடுத்து ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே ஈரான் எண்ணெய் கப்பல் இலக்கு வைத்து தாக்குதல்களை மேற்கொண்டதைத் தொடர்ந்து இலங்கை நேரப்படி இன்று அதிகாலை 3 மணியளவில் அமெரிக்கா மீண்டும் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை ஆரம்பித்தது. ஈரானினுடைய சிரிக் மற்றும் கெஷம் தீவுகளில் இருக்கக்கூடிய தொலைத்தொடர்பு வலையமைப்புகளை இலக்கு வைத்தும் ராடர் கருவிகளை இலக்கு வைத்துமே இந்த தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. மேலும் இந்த தாக்குதல்களை தொடர்ந்து டொனால்ட் ட்ரம்ப் ட்ரூத் சோஷியல் தளத்தில் இவ்வாறு பதிவிட்டார். போர் நிறுத்த ஒப்பந்தத்தை மீறியதற்காக அமெரிக்காவினுடைய விமானப்படைகள் ஈரானுக்கு எதிரான தாக்குதல்களை தற்போது மேற்கொண்டிருந்தன. ஈரானியர்கள் ஒரு பொழுதும் பாடம் கற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்பது தற்போது விளங்குகின்றது. இதனால் இதற்கு பிறகு எங்களால் நியாயமாக நடந்து கொள்ள முடியாத நிலைமை ஏற்பட்டு விடலாம். மேலும் நாங்கள் தொடங்கிய பணியை முழுமையாக முடிப்பதற்கான நேரமும் காலமும் வந்து விடலாம். ஈரானுக்கு எதிரான அடுத்த கட்ட நடவடிக்கைகளை இராணுவ ரீதியாக மேற்கொள்வதற்கு நாங்கள் திட்டமிட்டால் ஈரானை இந்த பூமியில் இருந்தே முழுமையாக அழித்து விடுவோம். ஈரான் இஸ்லாமிய குடியரசு ஒன்றே இந்த பூமியில் இருக்காது என டொனால்ட் ட்ரம்ப் தெரிவித்துள்ளார். டொனால்ட் ட்ரம்பினுடைய இந்த மிரட்டல்களை தொடர்ந்து இன்று காலை வேளையிலேயே ஈரான் அதிரடியான பதிலடி தாக்குதல்களை ஆரம்பித்தது. பஹ்ரைன் மற்றும் குவைட்டில் இருக்கக்கூடிய அமெரிக்க தளங்களுக்கு எதிராகவும் நலன்களுக்கு எதிராகவும் உச்ச தாக்குதல்கள் மேற்கொள்ளப்பட்டிருந்தன. 2 குட்டி அடிமைகளிலும் இருக்கக்கூடிய 8 மிக முக்கியமான தளங்கள் அளிக்கப்பட்டிருப்பதாக தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு இன்று மாலை அமெரிக்கா 4 கப்பல்களை மீண்டும் ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்தின் வழியாக நகர்த்துவதற்கு திட்டமிட்டுள்ளது. விமானப்படைகளுடைய பாதுகாப்பை வழங்கி ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசம் வழியாக நகர்த்துவதற்கு தற்போது அமெரிக்கா முயற்சி செய்து வருகின்றது. இதனால் இன்றிரவும் ஹர்முஸ் ஜலசந்தி பிரதேசத்திலே மோதல்கள் விரிவடைய போகின்றன. எனவே இந்த காணொளி தொடர்பான கருத்துக்களை பதிவிடுங்கள். தொடர்ந்தும் என்னுடன் இணைந்திருங்கள். நன்றி, வணக்கம்.